கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வாக்குத்தத்தம் உபாகமத்தினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 5வது வசனம், உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக உன் பிதாக்களை பார்க்கிலும், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் நம்மை கர்த்தர் பெருக பண்ணுவதற்காய் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவச்சனமே, இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அவருடைய வார்த்தை, உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஒரு அலையிலே சொல்லுங்க. போன மாசம் வாக்குத்தத்தம் என்னங்க? உங்களுக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேருக்கு தெரியல. போன மாசம் வாக்குத்தத்தம் என்னங்க? போன மாசம் வாக்குத்தத்தம் என்னங்க? அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள்வார். ஒரு அளவே சொல்லுங்க. நம்ம வாக்குத்தத்தமே தெரியல. சரிங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதம். நான் தப்பா சொல்லல. அப்போ நம்ம எப்படி வாக்குத்தத்தத்தை தப்பா நினைச்சிடாதீங்க. இன்றைக்கு கூட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் வாக்குத்தத்தம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவார். 24வது வாக்குத்தத்தம், 24வது வருஷத்தின் வாக்குத்தத்த சபைக்கு, நீ சகலத்தையும் திரும்பிக் கொள்வாய். அல்லேலூயா. 25 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். பிப்ரவரி மாசம் வாக்குத்தத்தம், யாரை கேட்கிறீங்க? நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. சரிங்களா? மார்ச் மாச வாக்குத்தத்தம், அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருள்வார் அப்படின்னு ஆலோசனையில தந்தருள்வார். மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருள்வார். சரிங்களா? இந்த மாச வாக்குத்தத்தம், உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உங்களுக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் தனிப்பட்ட வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? எனக்கு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பாஸ்டமாவுக்கு நீ எல்லாவற்றிலும் வந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சரிங்களா? வாக்குத்தத்தங்களை எல்லாம் தினந்தோறும் ஜெபத்துல நம்ம சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நல்லவே சொல்லுங்க. ஜெபிக்கணும். ஜெபித்தா கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அப்போ மன விருப்பத்தை அப்ப நம்ம அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் தரார்னா அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணுங்க? சொல்ல வேண்டும். சரிங்களா? எனக்கு மியூசிக்ல ரொம்ப விருப்பம். அதனால அந்த நான் மியூசிக் அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப விரும்புவேன். கார் அப்டேட் பண்ற மாதிரி மியூசிக் அப்டேட் பண்றதுக்கு விரும்புவேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல அந்த கெஸ்ட் பெட்ரூம் ஒன்று இருக்கிறது. சரிங்களா? அங்கே தான் ஊழியக்காரர் எல்லாருமே தங்குவாங்க. எந்த பாஸ்டர் வந்தாலும் அங்கே தான் தங்குவாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பிளேயரும் 2 ஆடியோ பாக்ஸும் இருக்கும். சரிங்களா? இதுதான் நான் முதல்ல வாங்கினது. கோயம்புத்தூரில் போய் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா? அதில் கேசட் பிளேயர் இருக்கும். அதோடவே ஆம்ப் எல்லாமே அதிலோட என்ன செய்யுங்க இருக்கும். முதல்ல அந்த சிஸ்டம் தான் முதல்ல வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அங்கே வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5.1 சப் இது முன்னாடி ரூமில் வச்சுருப்பேன். 5 பாக்ஸ் ஒரு சப்பு எல்லாமே வச்சுருப்பேன். அது பழசு. அதுக்கப்புறம் வந்தது அந்த ஹோம் தியேட்டர்ன்றது. அதுக்கப்புறம் வந்தது. சரிங்களா? இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. நான் போய் கேட்ட இடத்துலலாம் அந்த மாதிரி இப்போ என்ன செய்யறது இல்லைங்க, வரதில்லை. ஹோம் தியேட்டர் போல அப்படியெல்லாம் என்ன செய்யறதில்லை, வரதில்லை. 5 ஒயர் கொடுக்குற மாதிரிலாம் வரதில்லை. இப்போ எல்லாமே ப்ளூடூத். ஒன்றுக்குள்ள என்ன கனெக்ஷனுங்க? ப்ளூடூத். சவுண்ட் பார்லேருந்து என்ன செய்யுங்க, சப்பு ப்ளூடூத்தில் எடுக்கும். இதுவும் ப்ளூடூத், அதெல்லாம் ப்ளூடூத். கனெக்ஷன் மட்டும் கொடுத்த போது ஒயரெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இல்லைங்க, கொடுக்க வேண்டியது. இப்போ அப்டேட் ஆகி போச்சு. இந்த மாதிரி தான் வருதுன்னு. சரி, எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆண்டவரே, சரி இப்போது லேட்டஸ்ட்டில் இதை வாங்குவாண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் அதையும் வாய்ப்பு பண்ணினார். ஒரு சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா, வாக்குத்தத்தம் கொடுத்தவர்
நாம் கேட்கிறதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால அப்பப்ப அப்டேட் ஆகுதுன்னா ஸ்தோத்திரம். தேவனிடத்துல ஜெபிக்கும் போது அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தேவன் நம்மை நடத்துவார். அதனால ஆண்டவர் வசனம் தரார்னா அந்த வசனத்தை வச்சு 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 என்ன செய்யணுங்க? ஜெபம் பண்ணணும். அப்ப இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஒரு அளவே சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப இந்த வசனத்தை நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். பாத்தீங்கன்னா சரி, இந்த வசனத்தை கொடுத்துட்டார். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் அப்படிங்கிற வசனத்தை கொடுத்துட்டார். அப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்றேன், நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. யாரா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நான் நிறைய இருக்கிறது. போன வாரத்தில் வீட்டுக்கூடத்துல நல்ல ஒரு அருமையான தேவ செய்தி, சரிங்களா? நல்ல அருமையான ஒரு தேவ செய்தி. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சரிங்களா? அலங்கம் எதற்கு? நல்லா கொடுத்தார். அலங்கம் எதற்கு? அலங்கம்னா என்ன? அப்போ அந்த அலங்கத்துல என்ன இருக்கிறது கூடாதுங்க? அலங்கம் என்றால் மதில் சுவர். மதில் சுவர் எதற்கு? பாதுகாப்புக்கு. அப்போ பாதுகாப்புக்கு மதில் சுவர் ஓட்டையா இருந்தா நமக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. அப்போ பாதுகாப்பு இல்லைன்னா மிருகங்கள், எதிரிகள் எல்லாரும் என்ன செய்வாங்க? உள்ள வருவாங்க. அப்போ அந்த மதில் சுவர் என்ன? நம்முடைய ஜெப வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுங்க. அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை, அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறது? அப்ப குறைவுபட்டா நமக்கு என்ன கிடையாதுங்க? மதில் சுவர்ல திறப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை என்ன செய்யணும்? அப்போ திறப்பை சரி செய்ய வேண்டும். எத்தனை பேர் நீங்க மெசேஜ் கேட்டீங்களோ இல்லையான்னு தெரியல, ஆனா நான் அந்த மெசேஜ் நல்லா கேட்டேன். அல்லேலூயா, நல்லா கேட்டேன். அடுத்தது அரண்மனை அப்படின்னு என்னதுங்க? அலங்கத்திற்குள்ளே சமாதானம். அலங்கம் என்றால் மதில் சுவர். அரண்மனை அப்படின்னா நாம் இருக்கிற வீடு. ஒரு அளவே சொல்லுங்களேன். அரண்மனை என்பது நாம் இருக்கிற வீடு. சோத்திரம். இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அலங்கம்னா வால் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. என்னதுங்க? WALL, வால், சுவர். அரண்மனை என்று சொன்னால் நம்ம தங்குகிற பிளேஸ், இடம், நம் குடியிருக்கிற வீடு, பிளேஸ் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்முடைய வீட்டுல கர்த்தர் அதிகமா உயர்த்தப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமா உயர்த்தப்படணும். எரும மாடு, சனியனு, விசாச, சரிங்களா? இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம வீட்டுல உயர்த்தப்படக்கூடாது. சரிங்களா? கர்த்தருடைய நாம என்ன செய்யணும்? அதிகமா உயர்த்தப்படணும். எந்த அளவுக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே கர்த்தரும் கர்த்தருடைய நாமமும் உயர்த்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு சுகத்தை தருவார். அல்லேலூயா. உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்றோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. சோத்திரம். ஜெபம் பண்ணா சமாதானத்தை தருவார். ஜெபம் பண்ணா ஆண்டவர், நம்ம நிறைய பேருக்கு சொல்றோம் ஆண்டவர் தேடுங்க, ஜெபம் பண்ணுங்கிறோம். என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? தேட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன செய்யுதுங்க? சமாதான குலைச்சல் என்ன செய்கிறது? வருகிறது. சமாதான குலைச்சல் வருகிறது. ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை. சரிங்களா? பயங்கர சண்டை. மருமகள் மேல என்ன செஞ்சிருச்சு? பிசாசு ஏறி உட்கார்ந்துருச்சு. இது யார் தான்? இது யார் தான்? கிறிஸ்தவங்க தான். யார்தான்? கிறிஸ்தவங்க தான். அப்போ நம்ம ஜெபம் பண்ணா அந்த பிசாசு ஏறி என்ன செய்யாது? உட்காராது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஒரு சின்ன பிள்ளை, உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா நினைச்சிடாதீங்க, மஞ்சு சொல்றேன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒரு வயசுல மூத்த மைக்கேல் ஐயாவையும் சாரதமாவையும் என்னடி என்னடா எப்படி இருக்கும் இல்லைங்களா? என்னடி என்னடா அப்படின்னு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? 4 பேர் பார்க்கும்போது உண்மையா நமக்கு கொடுத்த இவ்வளவு, அதாவது எனக்கு கொடுத்த மருமக என் மகன் மாதிரிங்க. எனக்கு கொடுத்த மருமகன் என் மகன் மாதிரிங்கன்னா எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்கும். அதே அது எல்லாம் என்னது?
ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, இந்த அநியாயத்தை வந்து கேளுங்க, இவன் பண்ற அநியாயத்தை கேளுங்க, இவன் பண்ற அநியாயத்தை கேளுங்க. யார? மாமனார மாமியார. எப்படி இருக்கும்? நமக்கு துக்கமாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். சரிங்களா? பையன் என்ன செய்வான்? பொண்டாட்டி வேணுமா, அப்பா அம்மா வேணுமா, ரெண்டையும் என்ன செய்வான்? யோசி. அப்ப என்னன்னு கேட்டா, நாம் ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட சாத்தான் ஒவ்வொருத்தர் மேல ஏறி உட்கார மாட்டான். ஒரு நிலையில சொல்லுங்களேன், சமாதான குளத்தில் என்ன செய்யாது, வராது. ஜெபம் பண்ணனா அப்படிப்பட்ட பிசாசு என்ன செய்ய மாட்டான், கிரியை செய்ய மாட்டான். நம்ம ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றதை விட்டுட்டு ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய சபைக்கு வாங்க, எங்களுக்கு சிஎஸ்சி போனாதாங்க கரெக்டா இருக்கு. ஏன்? சீக்கிரமா முடிஞ்சது, சீக்கிரமா வந்து கறி எடுத்து சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா படுத்து தூங்கிட்டு சீக்கிரமா ஊருக்கு ஓடி வேண்டியதான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா, ஜபம் இல்லைன்னா பிசாசுக்கு என்ன ஆயிருங்க, கொண்டாட்டமா போயிடும். அவன் குடும்பங்களில குழப்பங்களையும் கலகங்களையும் என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்துடுவான். அலங்கத்துல திறப்பு ஏற்பட்டுரும், எல்லாமே உள்ள என்ன செஞ்சிருங்க, வந்துடும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்போ நல்ல ஒரு வசனம். அப்போ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்கணும்னா நம்ம அதிகமாய் ஜெபிக்கணும், அதிகமாய் கர்த்தரை நம்முடைய வீடுகளில் உயர்த்தணும். அல்லேலூயா. வேற எதை என்ன செய்யக்கூடாதுங்க, உயர்த்த கூடாது. சூரியன் அஸ்தமிக்கு முன்னே கோபம் தணிய கிடவது. சண்டை இல்லாத வீடு கிடையாதுங்க. எல்லா வீட்டில் என்ன செய்யுங்க, சண்டை வருவது சகஜமா இருக்கும். ஆனா சண்டை என்ன செய்திடக்கூடாது, பெருசா வந்துடக்கூடாது. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பிரதர் வந்து மெசேஜ் எடுத்தார். எடுத்த பின்னாடி அவர் வெளியே நின்று இருந்தாரு. சரி வாங்க ஃபர்ஸ்ட் வீட்டு கொடுத்துக்கு போல. நான் உள்ளே போனேன். ஸ்தோத்திரம். உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டு கூட்டத்துக்குன்னு ஒரு சிலருக்கு சொன்னேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டு கூட்டம் கொஞ்சம் நிறைய, வீட்டு கூட்டம் நிறைய குழப்பம் இருக்குது. 4வது வாரத்தில் பெண்கள் கூட இருக்குனால 3வது வாரத்தில் மாறி வச்சனால நிறைய பேருக்கு 2வது வாரம் 4வது வாரம் தான் வீட்டு கூட்டம், 3வது வாரம் ஏன் திடீர்னு வந்தது, இப்படியெல்லாம் நிறையா இன்னைக்கு வீட்டு கூட்டத்தில் ஒரே குழப்பமாக தான் வீட்டு கூட்டம் ஓடிட்டு இருக்குது. நான் சொன்னேன், நீ பண்ணுறதா, யார் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணிட்டு என்ன சோத்திரம் வீட்டு கூட்டம் 4வது வாரத்தில் வைக்க முடியாது, அது எதுக்கு மாற்றணும் அப்படின்னு போட்டு சத்தம் போட்டேன். இவா பெஞ்சமின் பிரதர் வெளியே நிற்கிறாங்க, வெளியே நின்று என்ன உணர்த்தோம் அப்படின்ட்டு நம்ம சில நேரங்களில் இந்த உச்சிக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வரும். இருந்தாலும் என்ன செய்யணும், நம்ம அதோட அப்படியே நிறுத்திட்டு சரி ஜெபம் பண்ணி அதை என்ன செஞ்சிருந்துங்க, அதுலேயே நம்ம உச்சியிலேயே நிற்கக்கூடாது. அதை என்ன செஞ்சிடணும், மாறி வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா வீட்லையும் என்ன இருக்குங்க பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் அது சூரியன் அஸ்தமிக்கு முன்னே படுத்து தூங்கும்போது கணவன் மனைவி ஒன்றா உட்காந்து கை போட்டு ஜெபம் பண்ணணும். நல்ல சொல்லுங்களேன். அதை நைட்டு வரைக்கும் நீ இப்படி நான் இப்படி சொல்றது புரிஞ்சுதுங்களா? அது வந்து இருக்கக்கூடாது. நைட்டில் அதை காட்டக்கூடாது. பாருங்க, அன்னைக்கு இந்த மறுபடியும் நைட்டு ஒன்றா 2 பேர் பைபிள் வச்சு 2 பேர் ஒன்றா ஜெபம் பண்ணி படுத்தணும். ஒரு அலையில சொல்லுங்களேன். அது மாறிட வேண்டும். அப்போ நம்முடைய அலங்கத்துக்குள்ளே கர்த்தர், அரண்மனைக்குள்ளே கர்த்தர் என்ன செய்யணுங்க, உயர்த்தப்பட வேண்டும். சரி, அந்த வசனம் அப்படி ஒரு வியாக்கியானம் பாருங்க. நம்ம அதை படிச்சிருக்கிறோம், நம்ம நிறைய வசனத்தை மாட்டி இருக்கிறோம். நான் யாரையும் தவிர சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும். நம்மளும் பார்த்தோம், ஒரு நாளாவது தியானிச்சிருக்கிறோம் வசனத்தை தியானிக்கிறது. அப்போ நம்ம வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். பாருங்க, உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவா. அப்போ யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யாருக்கு இந்த வசனத்தை சொன்னார் அப்படின்னா, யாரை பார்த்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ண என்று சொல்கிறார். வாசிப்போம். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோட அல்லாமல் மோவாப் தேசத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. கர்த்தர் மோசே 29:1 இல்ல, அவரு வசனம் இங்க டிவில வேற மாதிரி போடுறாங்க. சரிங்களா? 29:1. அப்போ கர்த்தர் மூலமாக, மோசேயின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த வார்த்தை. அப்போ பாருங்க, மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் இந்த வசனத்தை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு
கர்த்தர் முகமுகமாய் என்ன செய்யலீங்க? பேசவில்லை. அப்ப யாரோடு முகமுகமாய் பேசினார்? மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாருங்க, இன்றைக்கு கூட அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார். மோசே பாருங்க, எந்த வார்த்தையும் சுயமாய் பேசவில்லை. அல்லேலூயா. நான் வாக்குத்தத்தத்துக்காக நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நம்முடைய பிதாக்களை பார்க்கலும் நம்மை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சோதர உண்மையாக பாருங்க, நீங்க பழைய சர்ச்சு, பழைய வீடு நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க, சரிங்களா? பழைய சர்ச்சு, இதுதான் பழைய சர்ச்சு. அதான் மார்க் ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் பழைய சர்ச்சு. ஒரு ஆஸ்பெஸ்டஸ் சீட்டு, அந்த மூலையில எப்பவுமே தண்ணி குட்ட மாதிரி தேங்கி நிற்கும். ஏன்னா அந்த சீட்டு ஓட்டை, அதில் 1000 கார் சீட்டு ஓட்டினாலும் என்ன செய்யாதுங்க? தண்ணி நிற்காது, விழுந்துட்டே தான் இருக்கும். இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுங்க? பச்சை மரம், தண்ணி இழுத்து வச்சு வெயில் காலத்துக்கு என்ன செய்யுங்க? சொட்டும். பழைய சர்ச்சு ஞாபகம் இருக்குங்களா? சோத்திரம். அதே மாதிரி பழைய வீடு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டஸ், அந்த ஜிங்க் சீட்டு, அதில் இந்த தீ போட்டு எரிச்சு 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 கறி பிடிச்சிருக்கும். கறி பிடிச்சிட்டு நான் வந்த புதுசில் என் வெள்ளை சட்டை கழட்டி மாட்டியிருந்தேன். அதில் அந்த பனி தண்ணி சொட்டி கருப்பு கருப்பாக அந்த சட்டையாயிடுச்சு, சரிங்களா? மாற்றி என்ன பண்ணுவாரா? கம்பளி போதிட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து போதிக்கு வரோம், சரிங்களா? அந்த தண்ணி சொட்டுச்சுன்னா என்ன செஞ்சிருங்க? ஃபுல்லாக கரையாயிருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நம்முடைய பிதாக்கள் கஷ்டப்பட்டாங்க. மைக்கேலே அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு, அந்த மண்ணுக்கும் அந்த கருங்கல் வெட்டி எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? கஷ்டப்பட்டார். அதே கஷ்டம். ஜெபராஜ் பாஸ்ட் 2 கூட தண்ணி கீழே என்ன செய்வாரா? சுமந்துட்டு வருவாரா? தண்ணி கீழே இருக்குமா, அந்த 2 கூட சுமந்துட்டு முக்கிட்டு வந்து கலவை கலக்கிறதுக்கு ஒருத்தர் சொல்றாங்க. கலவை கலக்கிறதுக்கு அந்த 2 கூட தண்ணி கீழே போய் எடுத்து சார்லஸ் வீட்டுக்கிட்ட போய் எடுத்து வந்தாதான் தண்ணியா. அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு 2 ரூமை கட்டி என்ன பண்ணிட்டாங்க? வச்சுட்டாங்க. நம்முடைய பிதாக்கள் எல்லாம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதே போல பாருங்க, அந்த ஜெபராஜ் பாஸ்ட் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். எவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சர்ச்சை உருவாக்கிட்டு, ஒருத்தர் ஒரு வீட்டை உருவாக்கிட்டு போனாரு. அருமையான மார்க்கு ஐயா கொஞ்சம் ஆத்மாக்களை எல்லாம் என்ன செஞ்சாரு? உருவாக்கி அவர் நடத்தினார். ஆனா இன்றைக்கு அந்த நிலைமையில நம்ம இல்லை. நம்முடைய சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி சொல்லுங்களேன், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு போறவங்களாம் பரவாயில்ல, சபை என்ன செய்யுது? நல்லா இருக்குது. சோத்திரம். பாருங்க, நாளுக்கு நாள் தேவன் நமக்கு நன்மையை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதனால பாருங்க, நம்முடைய பிதாக்களை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்மை கர்த்தர் என்ன செய்வாருங்க? பெருக பண்ணுவார். நம் பிதாக்களை போல அல்ல, இன்றைக்கு தேவன் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு டிவி வாங்கணும், நீங்க 2 டிவி என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. ஸ்தோத்திரம். அதை இப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த 12 மணி நேரம் ஜபத்துல ஹைலைட்டு டிவி தான். டிவியை உயர்த்துன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த வசனங்கள் போடவும், ஜவுக்குறிப்புகள் போடவும், புரிஞ்சுதுங்களா? ஜோமனவங்களுக்கெல்லாம் அதுலேயே என்ன செஞ்சுட்டாங்க? இதெல்லாம் பார்த்தாங்க. அப்போ அப்படின்னா இன்றைக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நம்மை தேவன் என்ன செய்வாங்க? மேன்மைப்படுத்துவார். பாருங்க, போடுறதுக்கு ஒரு நபரை கொடுத்து, இல்லை பிரிட்டோ இல்லைனாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? போட மாட்டாங்க. அதுக்காக ஒன்றுமே தெரியாது, எதுவுமே நம்ம போட முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு நபரை கொடுத்து, அப்போ இன்னும் பாருங்க, நம்முடைய சபைக்கு சொந்தமாக ஒரு லேப்டாப்பை கட்ட தருவார். அல்லேலூயா. நம்முடைய சபைக்குன்னு என்ன செய்வார்? லேப்டாப்பை என்ன செய்வார்? தருவார். அதனால நம்முடைய பிதாக்களை போலவே நம்ம இருக்கோம்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. அதை காட்டிலும் கர்த்தர் நம்மை பெருகப்படுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, பாருங்க, இந்த மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீ சொல்லுன்னு சொல்லி மோசே கிட்ட சொன்னார். மோசே அந்த வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா. அப்போ உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்துல 15வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிங்க. உபாகமம் 18.
உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவா. 18வது வசனத்தை வாசிங்க. அருளுவே. ஆமென். 22வது வசனம். நடவாமலும் போனால் ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, மோசே கிட்ட உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு கர்த்தர் வந்து மோசே கிட்ட சொன்னார். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னாப்ல. சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்றைக்கு அந்த மோசே ஒரு தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன். அப்ப தேவனோடு பேசுகிற மனிதன் தேவ வார்த்தை சொன்னால் நிச்சயம் அந்த வார்த்தை நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்க வந்த புதுசுல அவங்க பேரையும் சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்ல மாட்டேன். வந்த புதுசுல தலார் சர்ச்சுக்குள்ள வந்தாங்க. வந்து ஆண்டவர் சொல்றாருனாங்க, சொல்லுங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார். என்னதுங்க? ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார் இந்த வருஷத்தினுடைய முடிவில். எப்ப சொன்னாங்க? ஆண்டவர் சொன்னார், எனக்கு உணர்த்தினார், பேசினார் அப்படின்னாங்க. இன்னைக்கு 13 வருஷம் ஆகி போச்சு. சரிங்களா? 13 வருஷம் ஆகி போச்சு. சரி, ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார்னா ஆண்டவர் சொல்லியிருந்தா நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேறல. ஏன் நிறைவேறல? ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன செய்வீங்க சொல்லல. அதுதான் 22வது வசனத்தை வாசிச்சோம். ஒரு தீர்க்கதரிசி அவன் துணிகரத்தினாலே சொன்னாலே தவிர நான் சொல்லி அவன் என்ன செய்யல சொல்லல. அப்ப நான் சொல்லி செய்யலனா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்லி செய்யலனா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? அது கர்த்தர் சொல்லவில்லை என்று அர்த்தம். அப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை நிச்சயமாய் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாய் நடக்கும். அப்போ பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, அப்போ இந்த மோசே பாருங்க, ஒரு உண்மையான ஒரு முகமுகமாய் உபாகமத்தினுடைய புஸ்தகம் 34வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 34:12. இந்த வார்த்தை வந்து மோசேயின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு கூட இந்த இஸ்ரவேல் புத்திரர் யார் இல்லைங்களா? அப்ப இந்த வசனம் உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அப்ப யார்கிட்ட? கர்த்தர் வந்து மோசே கிட்ட சொன்னார், மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்னார். சொல்றது புரியுதுங்களா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:28. இஸ்ரவேல் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் யாருங்க? யாக்கோபினுடைய சந்ததி தான் யாருங்க? இஸ்ரவேல் புத்திரர்கள். அப்ப நம்ம இஸ்ரவேலர்னு யாரு? கவனமாய் கேட்கணும். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கேட்கும் போது அப்ப இஸ்ரவேல் புத்திரர்னா அப்ப இஸ்ரவேல்னா யாரு அப்படின்னா, யாக்கோபுக்குனுடைய மறுபெயர் தான் என்னதுங்க? இஸ்ரவேல். யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன், எத்தன் என்ற அர்த்தம். அவனை கர்த்தர் என்னவா மாற்றினார்? இஸ்ரவேலாய் மாற்றினார். தேவனின் பிரபு. இஸ்ரவேல் என்ன அர்த்தங்க? தேவனின் பிரபு அப்படின்னா தேவன் பட்சத்துல நிக்கிறவன் அர்த்தம். சரிங்களா? அவன் தேவன் பட்சத்துல நிக்கிறவனாய் மாறினதுக்கு அவன் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் பெயரிட்டார். இந்த யாக்கோபினுடைய சந்ததியில வந்த 12 பிள்ளைகளுடைய இந்த 12 கோத்திரத்தாருடைய அந்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் புத்திரர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுக்கு தான் இந்த யாக்கோபின் சந்ததியாக அவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார். அப்போ உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அப்ப பிதாக்கள் யாரு? இதெல்லாம் நம்ம வசனத்தை என்ன செய்யணுங்க? அப்ப கர்த்தர் யாருக்கு யார் மூலம் இந்த வசனத்தை சொன்னார்? மோசேயின் மூலம் கர்த்தர்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? யாக்கோபின் சந்ததி யாரு? இஸ்ரவேலர்கள். அப்ப அவருடைய பிதாக்கள் யாரு? உங்கள் பிதாக்களை பார்க்கலாம், உன் பிதாக்களை பார்க்கலாம் அப்படின்னா ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 46வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க வேகமாக. நீங்கள் கோசே நாட்டிலே இருக்கும்படி நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றார். பாருங்க, எங்கள் பிதாக்களை போல நாங்கள் எப்படி இருக்கிறோமா? மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் யாக்கோபு சொல்றான். அப்ப யாக்கோபினுடைய பிதாக்கள் யாருங்க? ஆபிரகாம் யாக்கோபினுடைய பிதா, ஈசாக்கு யாக்கோபினுடைய பிதா. சரியா? நடத்தக்கூடாத பார்த்தா நடத்த வைக்கிறாங்க. சோத்திரம். அப்போ பாருங்க, பிதாக்கள் யாருங்க? ஆபிரகாம் பிதா, ஈசாக்கு பிதா. அதனால அவங்க சொல்றாங்க எங்க பிதாக்கள் என்னது? மேய்ப்பர்களா என்ன செய்தாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மேய்ப்பர்கள்ல அதுக்கு ஆபிரகாமுக்கு முன்னாடி யாரும் மேய்ச்ச மாதிரி என்ன செய்வீங்க தெரியல. சரிங்களா? அப்போ யாக்கோபு சொல்லுகிற பிதா ஆபிரகாம், ஈசாக்கு. அப்ப இங்க கர்த்தர் சொல்ற பிதாக்கள் யாருங்க? மோசே காலத்துக்கு. அப்ப யாக்கோபு இப்ப பிதா யாருங்க? ஆபிரகாம் பிதா, ஈசாக்கு பிதா, யாக்கோபு பிதா, யாக்கோபுடைய 12 பிள்ளைகளும் பிதா. இவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க என்னங்க? பிதாக்கள். அவர்களை பார்க்கலாம் உங்களை பெருக பண்ணுவேன். நல்லவே சொன்னங்களே, அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே. அதனால நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. யாத்திரா 1வது அதிகாரத்துல 1லிருந்து 7 வசனங்களை நீங்க போய் வீட்டுல வாசிச்சுக்கோங்க. சரிங்களா? வாசிக்கல. எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரன் நாமங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி 70 பேர் என்ன செஞ்சாங்க? எகிப்துக்கு போனாங்க. அதுக்கு முன்னமே யோசேப்பு எகிப்துக்கு என்ன செஞ்சிருந்தா? போயிருந்தான். அப்போ யோசேப்பு யார் தாங்க? இவங்களுடைய பிதா தான். ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ யோசேப்பும் இவர்களுடைய பிதா, ஆபிரகாமும் இவருடைய பிதா, ஈசாக்கும் இவருடைய பிதா. யோசேப்புடைய 12 பிள்ளைகள் யார் தாங்க? இவங்களுடைய பிதாக்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அதனால இந்த மாசத்துல நம்முடைய பிதாக்களை பார்க்கலும் நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்ம அப்பா கை நாட்டா இருக்கலாம், ஆனா நம்மை அதை விட மேன்மையாக வைக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்ம அப்பா வீடு இல்லாத நபரா இருக்கலாம், நமக்கு சொந்த வீடு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம தகப்பன் ஸ்தோத்திரம் அந்த ஒரு சில காரியங்களுக்கு தகுதியில்லாத நபரா இருக்கலாம், ஆனா அதை காட்டில கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமா இந்த மாசத்துல நம்முடைய பிதாக்களை பார்க்கலும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எதிலெல்லாம் பெருக பண்ணுவார் அப்படிங்கறத இன்றைக்கு அல்ல, அடுத்த வாரத்தில் எதிலெல்லாம் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஆண்டவர் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. எதிலெல்லாம் பெருக பண்ணுவார். அதனால நம்ம பிதாக்களை போல நம்ம இருக்க மாட்டோம். நம்ம பிதாக்களோட கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிற நம்ம பிதாக்களை போல அல்ல, உங்களை பிதாக்களை பார்க்கலும் கர்த்தரை என்ன செய்வாங்க? மேன்மையாக வைப்பார். எங்கள் பிதாக்கள் ஆமென் சூத்திரம் ஒரு ஓட்டர் சைக்கிள் வைத்திருந்தார்கள். சரிங்களா? ஓட்டர் சைக்கிள் வைத்திருந்தார்கள். கடைசி வரைக்கும் ஓட்டர் சைக்கிள் தான். எங்க தம்பி தான் சொல்லுவான், உனக்கு ஓட்டர் சைக்கிள் தவிர நான் எங்கள் அப்பா ஒரு நாள் பேசுறது இல்லை. அவன் சொல்லுவான், அந்த ஓட்டர் சைக்கிள் தவிர நீ என்னத்தை சம்பாதிக்கிறேன்னு கேட்பான். 4 டிகிரி படிக்க வச்சிடும். எங்க அப்பா வந்து 4 டிகிரி படிக்க வச்சிருக்கவன அவன் கேட்பான், நீ ஓட்டர் சைக்கிள் தவிர என்ன வச்சுக்கிற? நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் தெரியுமா? 4 பிள்ளைகளை பெற்று அவங்கள கரை சேர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள போய் நம்ம ஓட்டர் சைக்கிள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா நம்ம ஒருவேளை நம்ம இந்த ஏசப்பா வரையிலன்னு வச்சுங்களேன், அதே ஓட்டர் சைக்கிள் தான் நமக்கு இல்லைங்களா? அவர் எதை விட்டுட்டு போவாரு? சைக்கிள் தான் விட்டுட்டு போவாரு. அப்ப நமக்கு எதுனா சைக்கிள் தான். அவராவது கொஞ்சம் அங்கங்கே ஏதோ கட்டி ஓட்டுவாரு. அதை விட நமக்கு நம்ம கிட்ட வரும்போது அதை விட மோசமா இருக்கும். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால அதை விட பல மடங்கு நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறார். அதனால நம்முடைய பிதாக்களை போல நம்முடைய பிதாக்களை பார்க்கலும் கர்த்தர் நம்மை இன்னும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த திருச்சபையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சபை ஜனங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமா?
ஆமென். இதை விட நம்முடைய பிதாக்களை போல நம்ம இருக்க மாட்டோம். நம்முடைய பிதாக்களை விட மேலாக கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். மேன்மையாக தேவன் வைக்க போகிறார். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.